நான் எப்படி இந்த ப்ரைஸ் மூவை கரெக்டாக கேப்சர் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஓப்பனிங்ல அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ண அப்படின்றத நான் சொல்றேன். பிரைஸ் ஓப்பன் அபவ் சிபிஆர் அண்ட் சிபிஆர் லெவல பிரேக் பண்ண முடியல. இது ரெண்டுமே ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷனா இருந்துச்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணேன். அதுல பிரைஸ் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அண்ட் டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு ரிவர்சல் பேட்டர்னையும் பிரிண்ட் பண்ணுது. அண்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணும்போது பிரைஸ் ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஜென்ரேட் பண்ணுது அண்ட் பிவோட் லெவல்ஸும் பிரேக் பண்ணுது. அண்ட் ஆஸ் பர் த பிவோட் பாயிண்ட் தேரி பிரைஸ் பிவோட் லெவல்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா பிரேக் அவுட் பண்ற டைரக்ஷன்ல இருக்க நெக்ஸ்ட் பிவோட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ எக்ஸாக்டா அதே தான் சார்ட்லயும் நடந்தது. பிரைஸ் R1 பிரேக் பண்ணுது அண்ட் ரீடர்ஸ் பண்ணுது, நெக்ஸ்ட் R2 வரைக்கும் மூவ் ஆகுது. R2 லெவலையும் பிரேக் அவுட் பண்ணுது அண்ட் ரீடர்ஸ் பண்ணுது, R3 லெவல் வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ இப்படிதான் நான் வந்துட்டு அது அப் ட்ரெண்ட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ எக்ஸாக்டா பிரைஸ் R3 லெவல் கிட்ட போகும்போது அதோடைய வால்யூம் ரெடியூஸ் ஆகுது அண்ட் ரிவர்சல் பேட்டர்னு சொல்லப்படுற டபுள் டாப் அப்படின்ற அந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சலுக்கான இண்டிகேஷன். ஸோ அந்த ரிவர்சலை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதர் ஃபேக்டர்ஸும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா பிரைஸ் R3 லெவல் கிட்ட போகும்போதெல்லாம் பையிங் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது. as you can see கேண்டலோடைய சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. செகண்ட் R3 ல இருந்து R5 லெவல் இது எல்லாமே வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி ஜோன் ஃபார் ரிவர்சல்ஸ் அண்ட் பிரைஸ் ஒன் சைடட் மூவ் ஆர் ஒரு சடன் ஸ்பைக் நடந்தா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் கீழே ஃபால் ஆகும். அண்ட் இது எல்லாமே அந்த ரிவர்சல் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ஆஸ் பர் மை அனலைஸ் பிரைஸும் கீழே தான் ஃபால் ஆச்சு. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் we ended up in green today. ட்ரேடிங்ல பேஷனேட்டடா இருக்கீங்க அண்ட் நீங்க ட்ரேடிங் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணணும், இல்லை நீங்க ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அது ஈஸியாக என்னால் புரிய வைக்க முடியும். அண்ட் நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண நிறைய பேர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எனக்கு DM பண்ணுங்க ஆர் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.